இப்ப நம்ம 2 பேரும் 101 வாட்டி வின் பண்ணி டைல இருக்கோம். வேற ஏதாவது விளையாடலாம்? எனக்கு கூட வேற விளையாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம வேற என்ன விளையாடுறது? நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. வாங்க பின்னி பெடல் எடுக்கலாம் கிராண்ட் ஜுனோ. இந்த பிரபஞ்சத்தோட சிறந்த டோர்னமெண்ட். அடடா, நாள் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கே. நாம கீரையை தவிர எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. ஆமா சார். ஹேய் பாப்ஸ், என்கிட்ட மூட்டை ஃபுல்லா காய்கறி இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஓ கண்டிப்பா. உன் கைராசி போன தடவை நீ கொடுத்தது எல்லாமே வித்து போச்சு. மொத்தத்தையும் கொடுத்துரு, நானே வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி, நான் திரும்பவும் வரேன். எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய காய்கறிகள் இருக்கு. சீக்கிரமா போயிட்டு வா கோகு, நான் காத்துட்டு இருக்கேன். வந்த வேலை முடிஞ்சது. நமக்கு பணத்தை பத்தி தெரியல, ஆனா இதுல நிறைய இருக்கும் போல. சண்டை போட்டது போதும், போய் குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கிற வழி பாரு கோகு. இதுக்கு மேலேயாவது கொஞ்ச நாளைக்கு சீச்சி என்ன தொல்லை பண்ண மாட்டா. அப்படின்னா நான் திரும்பவும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்னாச்சு சார்? பள்ளம் இருக்கிறத கவனிக்காம வந்துட்டேன். ட்ரக் அதுல மாட்டிடுச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் தனியா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, என்னால முடியல. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உதவி பண்றேன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுல என்ன இருக்கு? ட்ரக்கை எடுத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்ல வேணாமா? எழுந்து நெல்லு. நகந்தா நான் ஷூட் பண்ணிடுவேன். தலைவா, இது வேலைக்காக நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிராண்டுக்கு இது புது மாடல். நல்ல விலைக்கு இதை வித்தரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவனை வழி மறிச்சதே. பிரச்சனை பண்ணாம நீயாங்கிறது போயிடு. எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன பேசுறீங்க? எதை மனசுல வச்சுக்க கூடாது? பொறுமையா சொன்னா கேட்க மாட்டியானே? ஏடா கூட ஏதாவது பண்ணா சுட்டுடு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இனி உன் வண்டி எங்களோட. இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது. நானே புல்மா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். தெரிஞ்சா அவ கொன்னுடுவா. ஒழுங்கு மரியாதையை கீழே கொடுத்துட்டு போயிடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் எங்க இருக்கேன்? என்ன வித்தையா காட்டுற? புல்லட் தீந்துருச்சு. இத நீங்களே வச்சுக்கோங்க. பயப்படாத, அவன் வெறும் மயங்கதான் இருக்கான். நான் சொல்றத கேளுங்க. இப்படி திருடுறதை விட்டுட்டு போய் நல்ல வேலையா தேடுங்க. கருத்து சொல்றதுக்கு முன்ன நாம அதை முதல் செய்யணும். அடடா, இதை எதிர்பார்க்கலையே. கொஞ்ச நாளா சண்டை போடாம எனக்கு வேகம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது தெரியாம நான் கிரில்லின மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் கோகு. ஆனா இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இன்னொரு நாள் நான் உன் கூட கண்டிப்பா ட்ரைனிங்க்கு வரேன், சரியா? என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு சரியா பேசவே மாட்டேங்கிறான். இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. இப்ப நம்ம இவர் தான் கூப்பிட்டாகணும். இந்த நேரத்துல யார் கால் பண்றது? இந்த பக்கம் வீஸ், அந்த பக்கம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, எடுத்துட்டீங்களா? பேச மாட்டீங்களோன்னு நினைச்சேன். அதாவது வீஸ், நான் பயிற்சி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? ஓ, தாராளமா உதவி பண்றேன். ஆனா நான் பண்ண போற உதவிக்கு பரிகாரமா எனக்கு ஏதாவது பரிசு கிடைக்குமா? நான் வேணா ருசியான ரைஸ் கேக்ஸ் கொண்டு வரட்டுமா? வேண்டாம், அதை நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன் கோகு. எனக்கு புதுசா ஏதாவது கொண்டு வா. ஆமால, அது நான் மறந்தே போயிட்டேன். பிடிச்சிட்டேன். நீங்க ஸ்வீட் பீம் ஃபிளேவரை ட்ரை பண்ணணும். ஓ அப்படியா? நீ சொல்ற ஐட்டத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சாப்பிட்டது இல்ல. எனக்கு தெரியும், என்னது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. நீங்க சாதாரண ஃபிளேவர்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா இது சாப்பிட்டீங்க அப்படியே அசந்துருவீங்க. அப்படி போடு.
எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. சந்தோஷம். இன்னும் 1 ஹவர்ல புல்மாவோட வீட்டுல சந்திப்போம். இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறாங்க, பார்க்கலாம். நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களாப்பா? வாங்க கோகு. ஆ. ஆ. சொல்லுமா. நான் அப்பவே நினைச்சேன். நீங்க திரும்பவும் பயிற்சி பண்ண போறீங்களா? ஆமா, வீரஸோட இடத்துக்கு போய் வீஸ் கூட பயிற்சி பண்ண போறேன். ஓ, நானும் உங்க கூட வரலாமா? தாராளமா வரலாம். முடியாது. நீ இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு கோட்டன். இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கம்மா. எனக்கு அப்பா மாதிரியே ஸ்ட்ராங் ஆகணும். எக்கு தப்பா ஏதாவது பண்ணி கைய உடைச்சுக்கிட்டா நீ எந்த கெட்டவங்களையும் தடுக்க தேவையில்ல. நீ பொழுதுபோக்கு தானே அங்க போற, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ முதல்ல உன்னோட மூளைக்கு பயிற்சி கொடு, அதுவே போதும். உங்க அப்பாவை பாரு, எப்ப பார்த்தாலும் பயிற்சியிலேயே இருக்காரு. குடும்பத்துக்கு ஏதாவது சம்பாதிக்கிறாரா? கிடையாதுல்ல. நான் சொல்றத கேளு கோட்டன். இப்போதைக்கு அவங்க பேச்ச நிறுத்த மாட்டாங்க. வாய்ப்பு இருக்கும்போது ஓடிடலாம் வா. அவனை மாதிரி இருக்க கத்துக்கோ. உங்க அப்பா கூட பயிற்சிக்கு போயிருந்தா அவன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டான். உன் அப்பாவோட போறதெல்லாம் விட்டுட்டு உன் படிப்பு முடிக்கிற வழிய பாரு. புரிஞ்சுதா உனக்கு? ஓ. 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 ஏய். ஓ. கோ. கண்டிப்பா இந்த ஸ்வீட் பீன் ஃபிளேவர் தான் அட்டகாசமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அந்த 2த்தையும் பேக் பண்ணிடுங்க, நாங்க கொண்டு போறோம். கண்டிப்பா 2 போதுமாப்பா? ம்? நம்மள அவங்க பயிற்சி பண்ண விடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் ஆவது வாங்கிட்டு போனோம். ஆனா நானும் வீரஸும் நண்பர்கள் தானே, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. என்ன நம்புங்கப்பா, ஒரு பாக்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நான் சொல்றத செய்யுங்க. இங்க இருக்க 20 பீஸையும் கிஃப்ட் பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க. நல்ல முடிவு. வாவ், நீ முடிவெடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டியடா கண்ணா. ஹலோ கோகு, உங்களை வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? வெஜிடா இருக்கானா? அவரை வர சொல்றேன், இருங்க. ஓகே, நன்றி. ஓ கோகு, ஹே, வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது, இன்னமும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. உங்க அப்பாவை தடுக்க முடியாதுன்னு உங்க அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உன்னை என் கூட இருக்க சொல்லிருக்காங்க. கோகு, கொஞ்சம் இரு. கையில என்னது? விஷயம் தெரிஞ்சு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆனா நீ பரிசெல்லாம் வாங்குவியா என்ன? ஆமா, உனக்கு எதுக்கு அது? என்னமா புல்மா சொல்லவே இல்ல? நல்ல கட்டு கட்டுன்னு கட்டி இருக்க போல. ஓ, நீ போய் நல்லதா பேசுவேன்னு எதிர்பார்த்த பாரு. என்ன சொல்லணும்? சரி, சீரியஸா கேக்குறேன் கோகு, இத பத்தி உனக்கு தெரியவே தெரியாதா? கொஞ்சம் நல்ல குழந்தையே பிறக்க போகுது.